வணக்கம் நண்பா. ஓப்போவோட F19 Pro இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவில் நண்பா குயிக் ரிவ்யூ. அதாவது நம்ம வீடியோ பொறுத்த மட்டும் ஸ்கிரிப்ட் எதுவும் இருக்காது. அதாவது இது ஏன் குயிக் ரிவ்யூனா, இதோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு குறைந்தபட்சம் 7 நாள் ஆகும். அதாவது மேக்ஸிமம் 5 நாள் தான் நான் எடுத்துப்பேன். 7 நாள் ஆகிறதுக்கு காரணம் ஓப்போ F19 Pro ப்ளஸ்ஸோட டெஸ்டிங் முடிகிறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் இதை எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ளாடியே எனக்கு போதும் ஆகிடும். இது முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு இதை முறையாக செக் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். ஸோ அதனால தான் அந்த 7 நாள் மேக்ஸிமம் 8 நாள் ஆயிரும். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் இந்த பாக்ஸை பிரித்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி இதில் என்னென்ன இருக்குங்கிறத குயிக் ப்ரிவியூவாக பார்த்துக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி நடக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை டேப் பண்ணி இருக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய அப்டேட் கொடுக்குறேன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இனி உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ணுறேன். பேக்கில் என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். பேக்கிங்கை பொறுத்த மட்டும் ஓப்போ F19 Pro ப்ளஸ் எந்த மாதிரி பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதாவது நார்மல் பாக்ஸ் மேலே இன்னொரு கவர் கொடுத்துருக்காங்க. அது மேலே ஓப்போ F19 Proன்னு எழுதியிருக்காங்க. இந்த கவரை பிரித்ததுக்கப்புறமா நார்மல் அந்த பாக்ஸை பிரிக்கும் போது மேலே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் தந்திருக்காங்க. அந்த குட்டி பாக்ஸை இப்போதைக்கு ஒதுக்கி வச்சிடலாம். அதாவது ஒதுக்கி வச்சதுக்கப்புறமா மேலே உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தந்திருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் பாருங்கள், ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஸ்லிம்னு சொல்ல முடியாது, ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. இது அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுருவோம். இதை தவிர வேறு என்னென்ன பாக்ஸில் வருதுன்னா ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. அப்புறம் இது கூடவே ஒரு ஹெட்ஃபோன் வருது. அப்புறமா டேட்டா கேபிள் இருக்குது. தென் முதல்ல உங்களுக்கு காமிச்ச குட்டி பாக்ஸையும் பிரித்து காமிக்கிறேன். அதில் வேறு எதுவும் இருக்காது, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அதாவது ஒரு ஃபோன் கேஸ் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர், பேப்பர் ஒர்க்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். ப்ளஸ் குயிக் ப்ரிவ்யூ பார்த்துக்க போகிறோம். அதாவது இதோட பேக் சைடை பாருங்கள். உங்களுக்கு 4 கேமரா தந்திருக்காங்க. பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் இருக்குது. அப்புறம் ஒயிட் ஆங்கிள் ஷாட் இருக்கிறதுக்காக இன்னொரு 8 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அப்புறம் போர்ட்ரேட் ஷாட்டுக்காக இன்னொரு 2 மெகாபிக்சல் கேமரா, அப்புறம் மேக்ரோவுக்கு இன்னொரு 2 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. இதை தரவாக செக் பண்ணி பார்க்குறதுக்கு 5 நாள் ஆகும். 5 நாளை விட குறைவாக கண்டிப்பாக ஒரு நல்ல ரிவ்யூவரால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாகலாம் சொல்ல முடியாது. ரொம்ப டீட்டெயிலாக செக் பண்ணணும்னா நிறைய டைம் எடுத்துக்கும். பொறுமையாக செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம கரெக்டான ரிசல்ட்டை நம்ம ஷேர் பண்ண முடியும். அதே நேரத்தில் அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபோனில் உங்களுக்கு 8 GB ரேம் தந்திருக்காங்க. ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 128 GB ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க. அப்புறம் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4310 mAh பேட்டரி தந்திருக்காங்க. இது கூடவே உங்களுக்கு 30 வாட்டில் சார்ஜர் வருது. ஒர்க் சார்ஜர் தான், சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தென் இதில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ P95 8 கோர் கொண்ட ப்ராசஸராக பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Android 11 OS தான். ஆண்ட்ராய்டு மீன்ஸ் பியூர் ஆண்ட்ராய்டு OS கிடையாது, கஸ்டமைஸ்டு OS. அதாவது கூகுள் கிட்ட இருந்து பண்டில் வாங்கினதுக்கப்புறமா அதை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க, அதாவது கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. அதாவது UI இந்த மாதிரி இருக்கணும், இதில் அடிஷ்னலாக இந்தந்த வசதிகள் இருக்கணும், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பேர் போட்டிருப்பாங்க. அதாவது கலர் OS பேர் போட்டிருக்காங்க. இது 11.1 கலர் OS. இந்த OS பார்த்திங்கன்னா Android 11 அந்த ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரீன் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.4 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான். டிஸ்பிளே பொறுத்த மட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். தென் ஃபோன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸ்லிம்மாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன் சொல்ல முடியாது, ஸ்லிம்மாக இருக்குது. வெயிட்டும் கம்மியாக தான் இருக்குது. இதை ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி நம்ம எடுக்க போனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது, எதுவுமே கரெக்டாக இருக்காது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்கள் பார்க்குறதுக்கும் தரவாக செக் பண்ணி பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதாவது இங்கே நம்ம பார்க்குறதுக்கு எதிர்மாறாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் நண்பா. ஒரு 5 நாள் வெயிட் பண்ணிக்கோங்க. அதாவது 5 நாள் நண்பா 7 நாள் வெயிட் பண்ணிக்கோங்க. இதை தரவாக செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறோங்கிறத பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோனை பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு இந்த அன்பாக்சிங், அப்புறம் இதில் என்ன இருக்குங்கிறத லைட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குயிக் ப்ரிவ்யூ, அவ்வளோதான். இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ 7 நாளுக்கு அப்புறம் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்கும், நம்ம விஷயங்கள் நேர்மையாக தான் இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். அதை பார்க்குறது எல்லாமே கரெக்டாக இருக்கும். சாம்பிள் நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.